ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூனிக் டெக் டியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு என்ட்ரி லெவலில் ஒரு நல்ல மொபைல் வாங்கணும், இல்லைன்னா ஏற்கனவே ஒரு மொபைல் இருக்குது, ரஃபீஸ்க்காக இன்னொரு மொபைல் என்ட்ரி லெவலில் வாங்கணும் அப்படி யாராவது நினச்சிங்கன்னா உங்களுக்காக இன்ஃபினிக்ஸில் சூப்பரான மொபைல் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ டிசம்பர் 16 இந்தியாவில் அந்த மொபைல் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஏற்கனவே அந்த மொபைல் பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த மொபைல் வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணலாமா வேணாமா எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு 6000 ரூபாய்க்குள்ள ஒரு மொபைல் வாங்கணும் அப்படி யாராவது இருந்தால் வீடியோ பார்த்து யூஸ்ஃபுல் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுறது மட்டும் மறக்காதீங்க. ஸோ நம்ம சேனலில் வியூஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் வருது, ஆனால் லைக்ஸ் வந்து யாரும் பண்ண மாட்டேன்றாங்க. ஸோ ப்ளீஸ் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற யூஸ்ஃபுல் அப்டேட்ஸ்க்காக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டு நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். ஸோ லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் நம்ம யூனிக் யூடியூப் சேனல் பேஜ் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லைனா ஏதாவது கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். உடனே நான் வந்து அங்கே ஆன்சர் பண்ணுறேன். இன்ஃபினிக்ஸில் லான்ச் பண்ணியிருக்கிற மொபைல் நேம் பார்த்தோம்னா இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் HD 2021 சொல்லியிருக்காங்க. ஆனால் 2020 லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் HD 2021 முதல்ல லுக் வைஸ் பார்த்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். கண்டிப்பாக இன்ஃபினிக்ஸில் அவங்க லான்ச் பண்ணுற மொபைல் வந்து டிசைன் ஆகட்டும், லுக் வைஸ் ஆகட்டும் சூப்பராக எப்பயுமே கொண்டு வருவாங்க. இப்போ பார்த்தோம்னா ஏற்கனவே இருக்கிற என்ட்ரி லெவலில் மொபைல் கம்பேர் பண்ணும்போது இந்த மொபைல் வந்து லுக் வைஸ் வந்து செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக சொல்லிக்கலாம். ஆனால் மொபைல் பார்த்தோம்னா ஒரு 10,000 ரூபாய்க்கு மேலே தான் ப்ரைஸ் இருக்க மாதிரி தான் தோணுது. ஆனால் 6,000 ரூபாய் தான் மொபைலோட ப்ரைஸ். ஆனால் லுக் வைஸ் வந்து கொஞ்சம் ப்ரீமியர் லுக்கவே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ முதல்ல டிஸ்பிளே இருந்து பார்த்தோம்னா இதில் வந்து 6.1 இன்ச் ஸ்க்ரீன் சைஸோட IPS TFT டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ LCD டிஸ்பிளே வந்து கிடையாது, TFT டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட ஒரு லோ குவாலிட்டி டிஸ்பிளே தான் சொல்லிக்கலாம். ஆனால் டிஸ்பிளேல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன பார்த்தோம்னா இதில் வந்து 500 நிட்ஸ் வரைக்கும் இதில் பிரைட்னஸ் லெவலில் வந்துருக்கு. ஸோ அது ஒரு மேஜர் ஹைலைட் நம்ம பேசிக்கலாம். அண்டர் 20,000 மொபைல்ஸ்லேயே 500 நிட்ஸ் பிரைட்னஸ் லெவலில் இருக்கிற மொபைல் வந்து நம்ம பார்க்கறது கஷ்டம். ஆனால் இந்த மொபைல் பார்த்தோம்னா அவங்க ஃப்ளிப்கார்ட் பேஜில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க 500 நிட்ஸ் வரைக்கும் இந்த மொபைல் வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு. ஸோ அது ஒரு மேஜர் ஹைலைட்டை இங்கே கண்டிப்பாக பார்த்துக்க முடியும். அடுத்து கேமராவில் பார்க்கும்போது பேக் சைடில் சிங்கிள் கேமரா தந்திருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்லேயும் சிங்கிள் கேமரா மட்டும்தான் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ரெண்டுமே 8 மெகாபிக்சலில் நம்ம ஒரு சென்சர் வந்து பார்க்க முடியுது. பேக் சைடில் டூயல் LED ஃப்ளாஷ் வந்து தந்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமராக்காக 8 மெகாபிக்சல் வரைக்கும் தந்திருக்காங்க. ஸோ 6,000 ரூபாய்க்குள்ள பார்த்தோம்னா அட்லீஸ்ட் 8,000 ரூபாயிலேயே நமக்கு 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா வந்து தரமாட்டாங்க. ஸோ இதில் வந்து 8 மெகாபிக்சல் தந்திருக்கனால அது ஒரு ப்ளஸ் பாயிண்டாக பார்க்க முடியும். முக்கியமாக ஆன்லைன் கிளாஸ் யாராவது அட்டென்ட் பண்ணுற மாதிரி தான் அவங்களுக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கிளாரிட்டி இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் 5 மெகாபிக்சலில் கம்பேர் பண்ணும்போது. இந்த மொபைல் கேமரா பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்கும் சொல்லவே தேவையில்லை. ஒரு 6,000 ரூபாய் கொடுத்து வாங்கும்போது அதிகமாகலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ ஓரளவுக்கு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்கலாம். அந்த பட்ஜெட்டில் இருக்கிற மொபைல்ஸ் ஒரு பெட்டரான கேமரா பர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த மொபைல் வந்து இருக்கும். இது வரைக்கும் வந்து நியூஸ் பிரகாரம் பார்த்தோம்னா இந்தியாவில் ஒரே வேரியண்ட்டில் தான் மொபைல் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ 2GB RAM 32GB உள்ள வேரியண்ட் மட்டும் தான் இந்தியா லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜுக்காக SD கார்டும் 256GB வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மொபைல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது Android 10 தான் இந்த மொபைல் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து பார்க்கலாம். ஆனால் இந்த மொபைல் Go எடிஷனில் தான் ரன் ஆகுது. ஸோ Go எடிஷன் இருக்கிறதுனால நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஸ் எல்லாமே லைட் வெர்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ ஒரிஜினல் வெர்ஷன் வந்து இருக்காது. ஸோ லைட் வெர்ஷன் ஏன் தந்திருக்காங்கன்னா இந்த மொபைல் வந்து என்ட்ரி லெவல் மொபைல். ஸோ 2GB RAM இருக்கிற மொபைல். அதனால நீங்கள் லைட் வெர்ஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது மூலமா உங்களுக்கு அதிக ஸ்பேஸ் வந்து உங்கள் மொபைல் இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் வந்து ஆட் ஆகாமல் ஸோ லைட் வெர்ஷன் ஆப்ஸ் இருக்கிறதுனால உங்கள் மொபைல் வந்து நல்லா ஸ்மூத்தாக ரன் ஆகும். ஸோ அது ஒரு ரீசனாக இந்த Go எடிஷனில் தான் இருக்குது. Go எடிஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு சேஃப்டி வைஸ் மொபைல் வந்து ரொம்பவே பாதுகாப்பாக இருக்கும். இந்த மொபைலோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது இதில் வந்து MediaTek Helio A20 ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ட்ரி லெவலுக்கு அது போதுமான ப்ராசர் சொல்லிக்கலாம். ஸோ டே பை டே யூசேஜ்க்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். என்ட்ரி லெவல் மொபைல்ன்றதுனால நம்ம கண்டிப்பாக சின்ன சின்ன கேம்ஸ் மட்டும்தான் இதில் விளையாட முடியும். ஸோ அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாமே இந்த மொபைலில் ரொம்ப நல்லாவே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ எக்ஸ்ட்ரீம் லெவலில் நீங்கள் கேம்ஸ் விளையாடும் போது இந்த மொபைல் வந்து தடுமாற சான்ஸ் இருக்குது. இந்த மொபைல்லே ஒரு மேஜர் ஹைலைட்டாக பார்த்தோம்னா பேட்டரின்னு சொல்லிக்கலாம். ஸோ 5000 mAh வரைக்கும் பேட்டரி வந்து இதில் இருக்குது. கூடவே 6 வாட் சார்ஜர் நமக்கு பாக்ஸ்லேயே தராங்க. ஸோ இந்த மொபைல் வந்து 10 வாட் சார்ஜர் வரைக்கும் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு நீங்கள் தனியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். இல்லைன்னா ஏற்கனவே உங்ககிட்ட 10 வாட் சார்ஜர் இருந்தால் அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாக்ஸில் பார்த்தோம்னா 6 வாட் சார்ஜர் வந்து அங்கே ஆஃபர் பண்ணுறாங்க. இதை தாண்டி நீங்கள் 6,000 ரூபாய் கொடுத்து வாங்கும்போது இந்த மொபைல் என்னென்ன எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வந்து பார்க்கலாம் அப்படி பார்க்கும்போது ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர். ஸோ கண்டிப்பாக 8,000 ரூபாய் மொபைல்லேயே நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து இப்போ பார்க்க முடியாது. சில ரியல்மி மொபைல்ஸ் ஆகட்டும், Poco C3 அந்த மாதிரி மொபைல் பார்த்தோம்னா நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து பேக்கில் இருக்காது. இது ஒரு முக்கியமான விஷயம் இங்கே பார்க்க முடியுது. ஃபேஸ் அன்லாக் சப்போர்ட் இருக்குது, 3.5 ஜாக் இதில் இருக்குது, SD கார்டு சப்போர்ட் இருக்குது. ஸோ ஜைரோஸ்கோப் சப்போர்ட் வந்து இதில் கிடையாது. ஸோ இந்த மாதிரி முக்கியமான சென்சர்ஸ் வந்து நம்ம மிஸ் ஆகாமல் இந்த மொபைல் இருக்குது. ஃபேஸ் அன்லாக் வந்து அவ்வளோ சேஃப்டி இல்லைனாலும் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து ரொம்பவே செக்யூராக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு 6,000 ரூபாய்க்குள்ள ஒரு ஓவராலாக நல்ல ஸ்பெக்ஸ் இருக்கிற மொபைல் சொல்லிக்கலாம். ஸோ முக்கியமாக யாராவது ஆன்லைன் கிளாஸ்க்காக மொபைல் வேணும், இல்லைன்னா அதிக MH பேட்டரி இருக்கிற மொபைல் வேணும். நான் அதிகமாக நார்மல் யூசேஜ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் பேட்டரி அதிகமாக இருந்தால் அடிக்கடி சார்ஜ் போட தேவையில்லை. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மொபைல் வந்து ரொம்பவே நல்லா சப்போர்ட் பண்ணும். இப்போ இந்த மொபைலோட எல்லா ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்க. ஸோ இதுக்கு காம்படிஷன் வேறு ஏதாவது மொபைல் இருந்தால்
மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த மொபைல் பற்றின உங்களுடைய ஒப்பீனியன் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் கொஸ்டின்ஸ் இருந்தால் மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் வந்து கேளுங்க. கூடவே இன்ஸ்டாகிராம் பேஜில் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்காக யூனிக் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல டாப்பிக்கோட சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பிரகாஷ்.